ஷிர்டியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அகமத் நகர் செல்லும் வழியில் உள்ளது. இந்த சாகுரி கிராமத்தில் சாயிபாபாவின் பரம பக்தரான உபாசினி மகராஜ் சிலையை தரிசிக்கலாம். சமாதியின் தரிசனம். பிறகு உபாசினி மகராஜின் பரம பக்தையான கோதாவரி அம்மையின் திருவுருவச் சிலை. சமாதியின் தரிசனம். உபாசினி மகராஜின் குடில். இங்குதான் தத்தாத்ரேயரின் ஏகமுகி தத்தாத்ரேயரின் ஆலயம். பக்த கோடிகளே, நீங்கள் வழக்கமாக தத்தாத்ரேயரின் கோவிலில் 3 முகங்கள் உள்ள சிலையைத்தான் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இங்கு அப்படியல்ல. இங்கு தத்தாத்ரேயரின் சிலை ஒரே ஒரு திருமுகத்தை உடையது. இங்குள்ள தத்தாத்ரேயரின் ஒரே ஒரு முகமுள்ள திருவுருவத்தை பார்த்தால் மகாவிஷ்ணுவின் திருவடிதான் அங்கு எழுந்துள்ளதோ என்று தோன்றும். ஸ்ரீபாத வல்லப திகம்பரா. இங்குதான் அத்திமரத்தில் தோன்றியுள்ளார் விநாயகமூர்த்தி. அவர் விக்னங்களை அகற்றுபவர், சகல வினைகளையும் தீர்த்து வைப்பவரான பார்வதி பரமேஸ்வரரின் புத்திரரான விநாயகரின் திருவடிவம் இந்த அத்திமரத்திலிருந்து உதித்து வந்தது போல் தோன்றியுள்ளதா? இங்கு எப்போதும் தரிசனம் செய்ய துடிக்கும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது.